ஒரு சயின்ஸில் சில ஒரு சப்ஜெக்ட் வந்து படிப்பிச்சு கொடுத்து நிற்கிற நேரம் அப்போ ஒரு டர்ப்வேர்ம் டிசீஸ் சம்மந்தமாக படிப்பிச்சு கொடுக்குற நேரம் நாடாப்புழு நோய் ஏற்படக்கூடிய விலங்குகளில் தன்மையில் பன்றியை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வந்துச்சு. பன்றி. இப்போ நான் இந்த பன்றின்ற வேர்டை உச்சரித்ததுமே கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன், சார் பன்றின்னு சொல்லவானம் கட்டக்கால்னு சொல்லுங்க, பன்றின்னு சொல்கிறதும் பாவம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதுமே எனக்கு ஒரு ஷோக். இந்த வீடுகளில் எவ்வளோ தூரத்துக்கு இந்த பிள்ளைகளோட மனசை ஒரு கரடு முரடாக கைக்கிறாங்கன்றதை நினச்சி தான் நான் கவலைப்பட்டேன். நான் கேட்டேன், சரி பன்றின்னு சொல்லாமல் வேறு என்னத்தை சொல்கிற? கட்டக்கால்ன்றது அது பேர் இல்லை, சரியா? இப்போ நான் இது நிறைய முஸ்லீம்கள்ட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், சரியா? நிறைய முஸ்லீம்கள்கிட்ட நான் எல்லாரும் அல்ல, சில முஸ்லீம்கள்ட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், இந்த பன்றின்னு சொல்கிறதையே பாவமாக கருதுகிறாங்க. பன்றின்னு சொல்ல வானம், அது கட்டக்கால்னு சொல்லுங்கன்ட்டு. எங்கேயுமே படைத்தவன் அல்லாஹ், அவன் படைச்சது தான் பன்றியை, சரியா? அவன் தான் பன்றியை படைச்சிக்கிறான். எதுக்காக படைச்சிக்கிறான்? இந்த பன்றி மூலம் சூழல் சமநிலை, சரி? அப்போ இந்த பன்றியை படைச்சி அதன் மூலம் சூழல் சமநிலை அடையுது. இந்த பன்றிகளால் நிறைய பாம்புகளோட இது குறைக்கப்படுது, சில கழிவுகள் அகற்றப்படுகிறது சூழல்லேருந்து. அப்போ இறைவன் படைச்சது தான், சரி? வேறு யாரும் படைச்சது இல்லையே பன்றிய. அப்போ முஸ்லீம்களாகிய எங்களுக்கு ஒரு கட்டளை, அதை சாப்பிட வேண்டாம், ஹராம். நீங்கள் தான் அதனுடைய மாமிசத்தை சாப்பிட வேண்டாம், ஹராம். வேற எங்கேயுமே அது பண்டின்னு சொல்ல வானம்டோ, அப்படி சொன்னால்தான் பாவம்டோ, அதை நேரம் பண்டியை கண்ட இடத்துலலாம் அடித்து கொள்ளுங்கோண்டோ, அதை வெறுங்கோண்டோ எங்கேயாலும் குர்ஆனில் சொல்லப்பட்டீதா? எனக்கு என்னமோ ஆதாரம் இருந்தால் காட்டுங்க. அப்போ இறைவன் படைச்ச ஒரு படைப்பை காரணம் இல்லாமல் வெறுக்கிறீங்க. இப்போ பன்றி சாப்பிட ஹராம், நாயை சாப்பிட ஹராம், பூனையை சாப்பிட ஹராம், பாம்பை சாப்பிட ஹராம், சரிதானே? அப்போ பாம்பு, நாய், பூனை இதுகளை வெறுக்கிற அளவை விட இதுகளை யாரும் வெறுக்கிறல்லையே, சாப்பிட ஹராம். ஆனால் பண்டின்னு சொல்லிட்டா இறைவா, சைத்தானை கூட அப்படி வெறுக்க மாட்டாங்க. என்னங்கதா, சைத்தானை கூட வெறுக்க மாட்டாங்க, பண்டியை வெறுக்கிற அளவுக்கு, சரி? கேட்குறேன், ஏன் இவ்வளோ ஒரு முட்டாள்தனம்? அது ஒரு உயிரினம், இறைவன் படைத்த ஒரு உயிர், இறைவன் படைத்த ஒரு விலங்கு, சரி? அப்போ அது உண்பதற்கு ஹராம், அவ்வளவுதான், சரி? அதே போல் எவ்வளவோ ஹராமாக்கப்பட்ட உணவுகள் ஈக்குது இஸ்லாத்தில், லிஸ்டே அழுகி கொண்டு போகலாம், உண்பதற்கு ஹராம். ஆனால் அந்த பண்டிகையை தான் இவ்வளோ வெறுக்கிறேன்றது எனக்கு தெரியா. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் உள்ள பெற்றோர்கள் கொஞ்சம் அறிவானவர்கள், அதனால் கொஞ்சம் அவங்களோட குழந்தைகளை வளர்க்குற நேரம், இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குற நேரம், மனித தன்மையோட மனித நேயத்தோட மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு பழகுங்க, சரி? கொடூரமாக, கோபமாக, அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக போதிக்காதீங்க. வேங்க அப்படி போதிக்காதீங்க. அந்த சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அதில் அப்படியே சேவ் பண்ணி வளரும், சரியா? மனசை சேவ் பண்ணி, அப்போ அதில் மனசு நினைக்கிங்கள் என்னத்தை, ஓ பண்டின்னு சொல்கிறதே ஹராம் போல், பண்டியை கண்டாலே கொள்ளணும் போல், பண்டின்றதே ஒரு பாவப்பட்ட படைப்பு போலன்னு நினைக்கும். இப்படித்தான் நினைக்கும் அந்த குழந்தைகள், சரியா? அப்போ இஸ்லாத்தில் அது உண்பதற்கு ஹராமாகப்பட்டது, ஓகே, அது உண்ணக்கூடாது, ஹராம். அதே போல் எத்தனையோ விடயங்கள் ஹராமாகப்பட்டது, உண்ணக்கூடாது, சரி? அது இறைவனோட கட்டளை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்குன்னு சொல்லி இறைவன் எங்கேயுமே சொல்லலையே பண்டியை வெறுங்க, பண்டின்னு வேற சொல்லாதீங்க, அதுக்கு பதிலாக கட்டக்காண்டு பேரை சொல்லுங்க, சரி? அதை அடித்து கொள்ளுங்க, அதை கண்டா வெறுங்க, எல்லாமேக்கு தேவையில்லை,
சரி, இப்போ நான் ஒரு அக்ரிகல்ச்சர் டிகிரி ஹோல்டர். இதை மாதிரி நிறைய வெட்டினரி டாக்டர்ஸ் மாதிரி முஸ்லீம் வெட்டினரி டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. வேங்கதா மிருக வைத்தியர்கள். இப்போ இவங்கள்ட்ட பண்டி வந்துருச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு. இவங்க என்ன இப்போ நான் பண்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் நிற்பாங்களா? எங்கேயாலும் சொல்லிக்குதா? அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு ஃபார்ம்களுக்கு போயிட்டு அந்த அந்த பண்டிகளுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் பார்க்கணும். அது மனிதநேயம் கடமை ஜோப். சரியா? அப்போ பண்டின்னு சொல்கிறது ஒன்றும் பாவப்பட்ட விலங்கோ இறைவன் அநியாகமாக படைச்ச விலங்கோ இல்லை. இறைவன் தெரிஞ்சு தான் படைச்சிக்கிறான். உண்பதற்கு ஹராமாக்கிக்கிறான். கொஞ்சம் அறிவான முஸ்லீம்களாக இருங்க. அறிவான முஸ்லீம்களா. இன்னும் அந்த பழமை மடமைத்தனமாக சில விடயங்களை உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. அறிவானவர்களாக இருங்க.